பொலிவுடன் மாலை நியூஸ். கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறை மற்றும் 1.33 அடி உயரமுள்ள திருவள்ளூர் சிலை இடையே நடைபெற்று வரும் கண்ணாடி கூண்டு பால பணியினை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் ஏவாவேலு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் உடனடியாக பாலத்தினை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த பாலம் வரும் டிசம்பர் மாதம் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ளார். தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு கன்னியாகுமரிக்கு ஒருநாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்தார். இன்று காலை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தை ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறை மற்றும் 133 அடி உயரமுள்ள திருவள்ளூர் சிலை இடையே 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கண்ணாடி கூண்டு பாலத்தினை பார்வையிட்டார். மேலும் இந்த பணியானது வரும் டிசம்பர் மாதம் நிறைவு பெறும் எனவும் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர இருப்பதாகவும் தெரிவித்தார். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரியில் அதிகாலை சூரிய உதயத்தையும் மாலையில் சூரிய அஸ்தமனத்தையும் காண உள்நாடு வெளிநாடு போன்றவைகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளூர் சிலை ஆகியவற்றை படகில் சென்று சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிடுவது வழக்கம். விவேகானந்தர் நினைவு மண்டபம் படகு தளத்தில் ஆழம் அதிகம் இருக்கும். திருவள்ளூர் சிலை படகு தளத்தில் ஆழம் குறைவு. மேலும் அப்பகுதியில் பாறைகள் அதிகம் உள்ளன. இதன் காரணமாக கடலில் நீரோட்டம் குறைவாக இருக்கும் காலங்களில் படகு போக்குவரத்து சேவை பாதிக்கப்படுகிறது. படகு சேவை அவ்வப்போது நிறுத்தப்படுவதால் சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளூர் சிலையை பார்வையிட முடியாத நிலை இருந்து வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் சிலையையும் விவேகானந்தர் நினைவு பாறையும் இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதன் கட்டுமான பணியானது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது. கன்னியாகுமரியில் திருவள்ளூர் சிலை விவேகானந்தர் மண்டபம் இடையே நெடுஞ்சாலைத்துறை மூலம் 37 கோடி ரூபாயில் கண்ணாடி பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 97 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலத்தில் பாலம் அமைகிறது. அதிகபட்ச கடல் அலைக்கு மேல் 7 மீட்டர் உயரத்தில் இந்த கண்ணாடி பாலம் அமையும். இந்த பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நடக்கும்போது கீழே கடல் அலையை ரசிக்க முடியும். இதற்காக கடலில் 27 அடி உயரத்தில் ராட்சத தூண்கள் அமைக்கப்பட்டு கண்ணாடி பாலம் பொருத்தப்படும். கடல் நடுவே அமைவதால் உப்பு காற்றால் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் முற்றிலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பிகள் மற்றும் 2.40 மீட்டர் அகலத்தில் கண்ணாடி பகுதியும் 2 பக்கங்களில் கல் மண்டபமும் அமைக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தினை விரைந்து முடிக்க சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் சமூக அலுவலக கோரிக்கையை வைத்து தொடர்ந்து இன்று பொதுப்பணித்துறை அதிகாரியுடன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த பணி வரும் டிசம்பர் மாதம் நிறைவு பெறும் எனவும் உடனடியாக விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். உடன் அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, மாநகராட்சி மேயர் மகேஷ் உள்ளிட்ட பலர் இருந்தனர். பணிகள் நட வேண்டும் என்று அந்த பணிகள் எல்லாம் தொடக்கி வைத்துவிட்டு போனேன். இந்த ஓராண்டு காலத்திலே பணிகள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஆய்வு செய்வதற்காக 2 துறையினுடைய செயலாளரையும் உடன் அழைத்து வந்திருக்கிறேன். ஒன்று பொதுப்பணித்துறை செயலாளர், இன்னொன்று நெடுஞ்சாலைத்துறை செயலாளர். இந்த மாவட்டத்தினுடைய மந்திரி அவர்கள் தொடர்ந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும், இங்க வருகிற சுற்றுலா மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து அவரும் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய நாகர்கோயிலுடைய வணக்கத்திற்கு மேயர் அவர்களும் வருகிற போதெல்லாம் எனக்கு கடிதம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வேலை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த முறை இங்க வந்தேன். இந்த 2 பணிகள், ஒன்று பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒரு பணி நடைபெறுகிறது. காலகாலமாக சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் அந்த பாறையை பயன்படுத்தி சுற்றுலா பணி வந்து கொண்டிருந்தார்கள். போதுமான அளவுக்கு இறங்குத்தளம் இல்லை. ஒரே ஒரு போட்டு தான் அது நிக்கிறதுல தான் அந்த இறங்குத்தளம் இருந்தது. ஆனால் அது கூடுதலாக இன்னும் 2 படகுகள் நிற்பதற்காக 100 மீட்டரத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அதுக்கு திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு 33.80 அதாவது 33 கோடி 80 லட்சம் ரூபாய் பணம் அரசாங்கம் சார்பாக ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடையிலே இந்த பகுதியை சார்ந்த மீனவ சகோதரர்கள் இது இறங்குத்தளத்தை அமைப்பதன் மூலமாக
எங்கள் பகுதிக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு இருந்தது. உடனே ஐஐடியினுடைய இது சம்பந்தப்பட்ட ப்ரொஃபசர் அவரையும் ஏற்கனவே அனுப்பி எல்லாம் செக் பண்ண இப்போ நான் அழைத்து வந்திருக்கிறேன். அதனால் எந்த விதமான மீனவ மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் சிறிதளவும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து இந்த பணிகள் ஒப்பந்ததாரை கூப்பிட்டு பேசும் அளவிலையும் சரி, எங்களுடைய தலைமை பொருளாளரை கூப்பிட்டு ஆலோசனை வகையில் ஜனவரி மாதத்துக்குள்ள வந்து இந்த பொதுப்பணித்துறையின் மூலமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த 100 மீட்டர் இறங்கத்தளம் என்பது முழுமையாக அமைந்துவிடும். அப்படி அமைகிற பொழுது இங்க 3 போட்டுகள் வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. புத்தம் புது பொலிவுடன் மாலை நியூஸ்.